பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவருடைய ஆத்மாவை காப்பார் என்று சொல்லி சங்கீதம் 121:7 நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்துக்குரிய எல்லா தீங்குக்கும், ஆத்மாவுக்கு நேரிடுகிற தீங்குகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 91 நாம் வாசிக்கிறோம், இருள் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பாலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார் என்று சொல்லி. எனவே கர்த்தருடைய நாமத்திலும் உள்ள விசுவாசத்தினாலே இந்த உலகத்தின் தீங்குக்கு நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்வது மாத்திரமல்ல, ஆத்மாவையும் காத்துக்கொள்வதில் அதிக கவனம் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய சரீரமான தீங்குக்காய் மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவை மீட்கும்படியாக தம்முடைய ஆத்மாவை அவர் மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லி ஏசாயா 53 நாம் வாசிக்கிறோம். எனவே 1 தெசலோனிக்கேயர் 5:23 படி கர்த்தருடைய வருகையில் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கரைதரையற்றதாய் காணப்படும்படியாக நாம் அதிக கவனமாய் நாம் வாழ வேண்டும். நாம் பாவம் செய்வோம் என்று சொன்னால் பாவத்தை அறிக்கை செய்து விட்டவர்களாக தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவார். நல்ல தகப்பனே, நமக்கு சொத்து இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உலகத்துக்குரிய அழிவுகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்கு எங்கள் ஆத்மாவை நீ முன்குறித்து வைத்திருக்கிறபடியினாலே அந்த ஆத்ம மீட்புக்காக அதை காத்துக்கொள்ளுகிறதுல அதிக கவனமாய் செயல்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.